ஹை ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஊரில் இருக்கோம். ஊரில் வந்து கோவில் திருவிழா, அதுக்காக வந்திருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரணிதாக்கு வந்து இன்றைக்கி செகண்ட் மொட்டை அடிக்கிறோம். நான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பிரணிதா சுத்தமாக கோஆப்ரேட் பண்ண மாட்டா. ஸோ வந்துட்டு ஊர் கோவில் திருவிழாலாம் எப்படி நடக்குது, கொஞ்சம் பூஜைலாம் நடக்கும். நான் அந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். மெயினாக வந்து இந்த வீடியோ எடுக்கிறதே வந்து பிரணிதாவோட செகண்ட் மொட்டை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்க போது சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ வந்துட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்னியோட டேயில் நான் இந்த ஒரு அவுட்ஃபிட் தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த கலர் காம்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சி போய் தான் எடுத்தேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ப்ளவுஸுமே அந்த சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுதான் ஹைலைட் பண்ணிச்சு. லாஸ்ட் மினிட்ல சாரி ஒழுங்காக கட்டணும்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ளீட்டிங் கொடுத்துருந்தேன். பட் அவங்க சரியாகவே எடுக்கல. அதனால சாரியோட லுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நைட்டு தூங்கினதே 2 மணி 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து கிளம்பி 8 மணிக்கு கோவில்கிட்ட போயிட்டோம். அங்கே பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் பூஜையை பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்தாச்சு. இந்த சவுண்ட்லாம் யாருக்கு ரொம்ப வைபாக இருந்ததோ இல்லையோ, பிரணிதாக்கு வந்து ரொம்ப வைபாக இருந்தது. அவளுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடகடன் சாப்பிட்டு பால் கொண்டை எடுக்க வந்தாச்சு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தினா பராசக்தின்னு சவுண்ட் வரணும்ல. ஓம் சக்தி, ஓம் சக்தி. காலையில் 9:30க்கு ஆரம்பித்த பால் குடம் வந்து 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வச்சுட்டு பிரணிதாக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கடகடன் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். பொங்கல் வைக்க என்னோட 2 பெரியமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஊரில் வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. சுற்றி ஃபுல்லாகவே பொங்கல் வச்சுருந்தாங்களோ, அந்த புகைக்கெலாம் அப்படியே கீழே குனிய கூட முடியல. எங்களோட பானையில் வந்து புகை வந்துச்சா, அதனால கண்ணெல்லாம் ரொம்ப எரிஞ்சிட்டு இருந்தது. ஃபைனலாக ஒரு வழியாக பொங்கல் வந்து பொங்கி வந்துருச்சு. ரொம்ப கண்ணெரிச்சல் தாங்காமல் நல்லா ஒரு துண்டு எடுத்து மேலே போட்டுக்கிட்டேன். நூத்துல ஒருத்தவங்க தான் இப்படி. நான் பொங்கல் வைக்க கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கோபுரம் கிட்ட ஏதோ பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மேலே ஏறி இந்த கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. பிரணிதா வந்து நல்லா தூங்க வச்சுட்டோம். ஸோ மொட்டை அடிக்கிறப்ப அழுவ மாட்டாளேன்னு சொல்லிட்டு தான் தூங்க வச்சோம். பட் அது நடக்கவே இல்லை, நல்லா அழுதுட்டா. சொல்லுங்க அம்மா, அந்த அக்கா நம்பரா? ஒரே நிமிஷம், பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு இருக்கோம். நான் பார்த்து சொல்லட்டுமா அந்த அக்கா நம்பரு? நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுமா? மாமா மாமா சார். ஓகே ஓகே அம்மா இது புடிச்சுக்கற. இங்க பாரு அடிச்சிரலாமா? பாதி இங்க
மொட்டை அடித்து குளிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. கொஞ்சம் காம் டவுன் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா காம் டவுன் ஆயிட்டா. கொஞ்ச நேரம் என்னோட தம்பி மடியில் தான் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தா. பட் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அதனால என் மடியில் வச்சு அடித்தோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா செயின் வாங்கிட்டு வந்தாங்க, அது போட்டு விட்டுருந்தாங்க. பிரணீதா கத்து கொஞ்ச நேரத்துக்கு தலையும் புரியல காலும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நான் பிளாங்க் ஆயிட்டேன். ஹஸ்பண்டும் மொட்டை அடிச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் நான் கூடவே இருக்க முடியல. காலையிலேருந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அடுத்தடுத்து பூஜை அந்த மாதிரி வந்ததுனால ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அப்போதான் மொட்டை அடிச்சு முடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே கோலப்பொட்டி வச்சுட்டாங்க. ஸோ அங்கே கிளம்பிட்டோம். இந்த கோலப்பொட்டி நடக்கும் போது தான் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு தெரியல 1:30 வெயில் கூட எனக்கு அவ்வளோ வந்து ஃபீல் ஆகலை. இந்த 3:30க்கு வந்து கோலம் போட போகும்போது தான் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து கோலம் போட தெரியாததுனால நான் வந்து கோலம்லாம் போடல, லைட்டாக கலர் தான் பண்ணேன். பட் அதுக்கே வந்து காலையிலேருந்து சாரி கட்டினதே எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து கோலப்பொட்டி தான். ஸோ வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டோம். காலையிலே இதுக்காக டோக்கனும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் டோக்கன் உள்ளவங்களுக்குலாம் வந்து அவங்களே கோலப்பொடி எல்லாமே கொடுத்துக்கிட்டாங்க. கோலம் போட்டு கலர் அடிக்கவே டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எல்லாருமே போய் உட்காந்துட்டோம். அந்த டோக்கன் நம்பர் எழுதுனா தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் எல்லார் கோலத்தையும் போயிட்டு நம்பர்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. உன் கோலமா சுபி அது? கோலெல்லாம் போட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கூட டைம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கு பூஜைக்கு உட்காரணும். இதுக்கு வந்து எல்லாருக்குமே காமன் சாரீ கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே காமன் சாரீ வாங்கியிருந்தோம். ஸோ அதை வியர் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு. இந்த பூஜை அப்போலாம் ஃபுல்லாக பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எண்ணக்குடி விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டுமென்றேன் யான். மாங்கல்ய பிச்சை அடிப்பிச்சை தருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தருமம்மா. வெட்டி நிறைய பூஷணங்கள் தருமம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா. இதோடு மட்டும் பூஜை முடியல, நைட்டும் பூஜை இருக்கும். பாப்பா வச்சுட்டு அங்கே தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரூமுக்கும் வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊரோட கோவில் வழிபாடோட Day 1 vlog. அண்ட் என்னோட பாப்பாவோட செகண்ட் மொட்டை vlogகும் இதில் வந்து டாக்குமெண்ட் பண்ணாதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். Day 2 vlog அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.